2 கிராம் அரிசி கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான், நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம் இல்ல? இது கூட்டி கொடுக்கிற தொழில் செய்யலாம் இல்ல? 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 எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? அப்படியே விஜய் அண்ணா எப்படி இதெல்லாம் பெற்றோர்கள் அனுமதிக்கிறீங்க? இப்போ விஜய் சார் எல்லாரையும் அரவணைக்கிறது சில பேர் தவறா பேசும்போது எனக்கு இதை சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. அது எங்களுக்கு ஒரு தாய்மாரா பார்க்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல. எங்க வீட்டோட ஒரு அப்பா ஒரு வாஞ்சியோட ஒரு குழந்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும் எங்களுக்கு? ஒரு தாய் மாமனா எங்களோட அண்ணன் இருந்து ஒரு அக்கா பிள்ளையோ தங்கை பிள்ளையோ பார்த்து ஒரு அன்பும் இருக்கும், அதுல ஆசையும் இருக்கும், அதே சமயத்துல ஒரு அக்கறையும் இருக்கும் ஒரு தாய் மாமாவிற்கு. அப்படிதான் நாங்க விஜய் சாரை பார்க்குறோம். எங்களுக்கு அதுல எந்த ஒரு கள்ளங்கபடமும் இல்லை. பெண் பிள்ளைகளை தன் பிள்ளை போல் பார்க்கும் இந்த மனிதர் நிச்சயமாக அரசியலுக்கு வந்தார்னா காந்தியடிகள் சொன்ன மாதிரி இரவுல தனியா ஒரு பெண் பிள்ளை அதுவும் குழந்தை கூட நடந்து செல்லலாம். கண்டிப்பா நீங்க தமிழக முதல்வரா வரணும்னு நாங்க கடவுள்கிட்டயே வேண்டிட்டு இருக்கோம். அது நிச்சயமா பலிக்கும் 100%. உங்க விஜய் காலத்துக்கு வந்துட்டா.